நேர்களே, சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு நாம் இதை கற்றுக்கொள்ள ஆவியானவர் பலன் தருவாராக. நீங்களும் ஜெப சிந்தையோடு இந்த பகுதிகளை வாசியுங்கள். திறந்த வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த திருமறை செய்திகள் ஊடாக உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-17 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்ன? ஆண்டவரிடத்திலே திரும்புகிறது, ரிட்டர்னிங் டு காட் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேக இடத்திற்கு திரும்புகிறார்கள். நான் வெளியூர் சென்றால் வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன், அது ஒரு திரும்புதல். சிலர் விலகி போனவர்கள் அன்பிலே மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு உறவுகளை புதுப்பிக்க திரும்பி வருகிறார்கள். ஆனால் அநேகர் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு தங்கள் பணிகளை முடித்து திரும்புகிறார்கள். அதெல்லாம் ஒரு விதமான திரும்புதல் தான். நான் சொல்லுகிற திரும்புதல் என்ன? தேவனிடத்தில் திரும்புதல். இதைத்தான் வேதாமத்திலே எல்லா வசனங்களிலும் ஒரு நூல் ஓட்டமாக அதை சொல்லுகிற ஒரு கருத்தாகும். இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கு முதலாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கு இஸ்ரவேல் நாட்டிலே திரும்பி வந்துவிட்டது. இஸ்ரவேல் மக்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை, எந்த யுத்தமும் செய்யவில்லை, தானாகவே வந்தது. ஆனால் தான் நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் செயல்பட விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ளவர், சர்வ வல்லமுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். இங்கே இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 2-17 வாக்கியங்களை நாம் வாசித்தால் அதிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன? மக்கள் ஆண்டவரிடத்திலே திரும்புகிறார்கள். யார் திரும்புகிறார்கள்? பெலிஸ்தர்கள் திரும்புகிறார்கள் என்று அங்கு பதிவு செய்யப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே திரும்புகிறார்கள். அவர்கள் திரும்புகிறார்கள் என்றால் பொருள் என்ன? ஒரு காலத்தில் அவர்கள் திரும்பாமலே வாழ்ந்திருக்கிறார்கள். தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள், தேவனை மறந்து விட்டார்கள். ஏலியின் காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முறை மிக பழுதான வாழ்க்கை முறை, அநேக தடுமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையாகும். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6 வாசித்தால் அங்கு அந்த 3 அதிகாரங்களிலும் சாமுவேலை பற்றி எழுதப்படவே இல்லை. அங்கு உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம்தான் சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன என்று நான் அடிக்கடி உங்கள் மத்தியிலே சொன்னேன். தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய வல்லமைக்கும் அது அடையாளமாக காணப்படுகிறது. அதாவது வெளிப்படையான ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது மேகம் எழும்பும். அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆண்டவர் செயலாற்றுகிறார் என்று. அதே போலத்தான் இந்த பகுதிக்கு நான் கொடுத்த தலைப்பை முதலாவது சொன்னேன், தேவனிடத்தில் திரும்புவது, தேவனிடத்திலே திரும்புகிறது. இதை இன்னொரு காரணத்திலே சொல்ல வேண்டுமென்றால், அதாவது சாமுவேலுடைய அந்த தலைமைத்துவத்துக்கும் திரும்புகிறதை நான் சொல்ல முடியும். தேவனிடத்திலே ஒரு மனிதன் திரும்பினால் அவன் தேவனுடைய ஊழியர்களிடத்திலும் அவன் திரும்புவான். அதாவது மெய்யான ஊழியரிடத்தில் திரும்புவான். ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவனிடத்திலே மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறேன். அது 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதிலே குறிப்பாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அந்த கீரியாத் யாரீம் என்கிற மனுஷர் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அபினாத் என்கிற மனிதனுடைய வீட்டில் வைத்தார்கள். அவனுடைய மகனான எலியேசேரை அவர்கள் பரிசுத்தமாக்கி அதை காக்கும்படி வைத்தார்கள். அந்த வசனங்களை வாசித்தால் 20 வருடங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன? 20 ஆண்டுகள் பெலிஸ்தீனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை இல்லை. உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அந்த சூழ்நிலையிலே மக்கள் எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள். முதலாவது
ரிப்பண்டன்ஸ், அதாவது மனம் திரும்பலை குறித்து சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி மனம் திரும்பினார்கள்? முதலாவது, அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள், அழுதார்கள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அவர்கள் கர்த்தரை தேடி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள் என்று அங்கே 1 சாமுவேல் 7:3 சொல்கிறது. தேவனை விட்டு தூரம் போன மக்கள், தேவனை விட்டு தூரம் போன அந்த வாழ்க்கை தான் பாவ வாழ்க்கை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அவர்கள் பாவம் செய்ததனுடைய விளைவு என்ன? அதிலே விளைவு இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்குரிய விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததனுடைய விளைவு என்ன? எதிராளிகளுக்கு அடிமையானார்கள், அதாவது பெலிஸ்தருக்கு அடிமையானார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை விட்டு நீ தூரம் போவாயானால் அநேக காரியங்களுக்கு நீ அடிமையாகிறாய். பிசாசுக்கு அடிமையாகிறாய், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறாய், சுயத்துக்கு அடிமையாகி விடுகிறாய், உன்னுடைய குழப்பங்கள் அல்லது கலங்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி விடுகிறாய். ஆண்டவரிடத்திலே திரும்பும்போது தான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புதலினுடைய முதல் படி என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கண்ணீரோடு அவரிடத்தில் திரும்புகிறது தான். என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தார். ஆகவே மனம் திரும்புதலின் முதல் படி என்ன? நம்முடைய பாவங்களுக்காக துக்கப்பட்டு நாம் அழுது அறிக்கை செய்து விட்டுவிடுகிற தன்மையாகும். 2வதாக, இந்த மனம் திரும்புதலே இன்னொன்றை நான் காண முடிந்தது. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 7:3 பாருங்கள். அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை அவர்கள் புறம்பாக்கினார்கள். அதாவது புட்டிங் அசைட் எனி ஐடல்ஸ் என்று சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை அவர்கள் தள்ளி வைத்தார்கள். ஒரே ஒரு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ஒரே ஒரு தேவனை ஆராதித்தவர்கள். இந்த கர்த்தாதி கர்த்தர் இவர்களுக்கு ராஜாவாக இருந்தார், நியாயாதிபதியாக இருந்தார், நியாய பிரமாணிகராக இருந்தார். அருமையானவர்களே, இவர்கள் ஆண்டவரை தள்ளிவிட்டு தன் மனப்போன போக்கிலே பல்வேறு தெய்வங்களை ஆராதிக்க தொடங்கினார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகருடைய ஜீவியத்திலே விக்கிரக ஆராதனைகளை செய்வதில்லை. ஆனால் பல்வேறு விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கிறோம். விக்கிரகங்கள் என்றால் என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இருப்பிடத்தை வேறு யாருக்காவது, எதற்காவது அல்ல எந்த பொருளுக்காவது நாம் கொடுக்குமானால் அதுதான் விக்கிரக ஆராதனை. சிலருடைய வாழ்க்கையிலே கணவன் விக்கிரக ஆராதனையாய் மாறிவிட்டார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே மனைவி விக்கிரக ஆராதனையாய் மாறிவிட்டார்கள். சிலர் குடும்பத்திலே பிள்ளைகள் விக்கிரக ஆராதனையாய் மாறிவிட்டார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே கல்வி, பணம், வாகனம் என்று மாறிவிட்டார்கள். அருமையானவர்களே, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்யாகவே பல்வேறு தெய்வங்களை அவர்கள் ஆராதித்தார்கள். ஆகவே தான் தேவனுடைய மனிதனான சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், இதோ உங்கள் விக்கிரகங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவது அவர்கள் அழுது ஒப்பு கொடுத்து தங்கள் பாவங்களுக்கு திரும்பினார்கள். 2வது, தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத விக்கிரகங்களை தள்ளி வைத்தார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்பல் வர வேண்டும் என்றால் முதலாவது அறிக்கை செய்யுங்கள். துக்கத்தோடு அழுகையோடு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். 2வதாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் எந்த செயலானாலும் அவைகளை தள்ளி வைக்க முற்படுங்கள். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 3வதாக, அதே அதிகாரம் 1 சாமுவேல் 7:3 வாசித்தால், நீங்கள் ஆண்டவரே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள் என்று சாமுவேல் சொல்கிறார். அதாவது ஆண்டவரை மாத்திரம்தான் நான் சேவிப்பேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வழியின் பாதையிலே நடக்க இங்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரே சேவிப்பேன் என்று சொன்னார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவது
இந்த அருமையான மக்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி திரும்பினார்கள்? அழுகையோடு பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் திரும்பினார்கள். இரண்டாவதாக விக்கிரகங்களை அவர்கள் அகற்றிவிட்டு திரும்பினார்கள். மூன்றாவதாக ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆண்டவரை மாத்திரம்தான் நான் சேவிப்பேன், வேறு யாரையும் நான் சேவிக்க மாட்டேன் என்று ஒரு சரியான உடன்படிக்கை பண்ணினார்கள். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான தீர்மானங்கள் பண்ணுகிறீர்கள். தீர்மானங்கள் என்கிற செங்கல்களை வைத்து கட்டுகிறதான் மனித வாழ்க்கை. ஒரு தீர்மானத்திலே நீங்கள் தடுமாறினால் அந்த முழு வாழ்க்கையும் கரைபடும், கோணலாய் மாறிவிடும். என் வாழ்க்கையிலே நான் செய்த உன்னதமான தீர்மானம் என்ன தெரியுமா? என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, என் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானித்தது. என் மரண பரியந்தம் அவரை தவிர வேறு ஒன்றையும் நான் தொழுது கொள்வதில்லை, அவரே சேவிப்பேன் என்று சொன்னதான் நல்ல ஒரு தீர்மானம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த தீர்மானம் செய்வீர்கள் என்றால் இது மகிமையான காரியம். முதலாவது சொன்னேன் ரிப்பெண்டன்ஸ், அதாவது மனந்திருவலை சொன்னேன். ரெண்டாவது, இதே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த ரிப்பெண்டன்ஸ் வித் ப்ரேயர் என்று 2வது குறிப்பை சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்புதலோடு ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மனம் திரும்பின சவுல் என்கிற அந்த பவுல், அவனை குறித்து அனனியாவிடத்திலே ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பாருங்கள், மனம் திரும்புதலின் அடுத்த அடையாளம் என்ன? ஜெபம் ஆகும். இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஐ பாருங்கள். அந்த அருமையான அந்த சாமுவேல் சொல்கிறார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்றார். சபையார் சொன்னார்கள், எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே ஒருவருக்கொருவர் நாம் ஜெபத்தை நாம் வேண்டிக் கொள்வது ஒரு அவமரியாதை அல்ல, அவமானம் அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே செய்து கொடுக்கிற எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். செய்து கொடுக்கிற நானும் கூட இந்த செய்தியை நீங்கள் எங்கே எந்த இடத்துல கேட்டாலும் உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் ஜெபம் மிக முக்கியமானது. ஜெபம் என்பது ஒரு தந்திரம் அல்ல, ஜெபம் என்பது ஒரு மந்திரம் அல்ல, ஜெபம் என்பது ஒரு குறுக்கு வழியும் அல்ல. ஒரு தகப்பனோடு ஒரு மகன் மகள் பேசுவது போல, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல பேசுவது தான் ஜெபம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய உணர்வுகளை வார்த்தையாக்கி அப்படி கொட்டுகிறதுக்கு பேர் அந்த ஜெபம். இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். தேவ சமூகத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து ஜெபித்தார்களாம். அதனுடைய பொருள் என்ன? தண்ணீரை எப்படி ஊற்றுகிறோமோ அதே போல நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை ஊற்றி ஜெபிக்கிற அந்த ஜெபமாகும். அருமையானவர்களே, இந்த ஜெபம் பண்ணின உடனே என்ன நடந்தது? அநேகர் எண்ணலாம், ஜெபித்த உடனே பதில் வரவில்லையே, ஜெபித்த உடனே பதில் வராதபடி அற்புதங்கள் நிகழவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஜெபித்த உடனே அற்புதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே நடக்காவிட்டாலும் ஒன்றே ஒன்று நடக்கும், தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். எல்லாவற்றை குறித்து தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அருமையாலே 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஐ பாருங்கள். ஆண்டவர் சாமுவேல் பண்ணின ஜெபத்திற்கும் இஸ்ரவேல் மக்கள் பண்ணின ஜெபத்துக்கும் பதில் தந்தார். என்ன பதில் என்றார்? ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். இவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று அறிந்தவுடனே பெலிஸ்தர்கள் கூட்டமாய் வந்து விட்டார்கள். அதை கண்டபோது இஸ்ரவேல் மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் சாமுவேலும் இஸ்ரவேல் மக்களும் பண்ணின ஜெபத்தினுடைய விளைவு என்ன? மகா பெரிய இடி முழக்கங்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதை கட்டளையிட்ட போது அந்த பெலிஸ்தர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி போனார்கள், தோற்று போனார்கள். 20 ஆண்டுகள் உடன்படிக்கை பெட்டி இருந்தும் அங்கே ஜெயம் பெறாத அந்த நிலையிலிருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் மனம் திரும்புதலின் கூடிய அந்த ஜெபத்தின் விளைவு என்ன? அங்கு விடுதலை வந்தது. அருமையானவர்களே, மனம் திரும்புதலும் ஜெபமும் இணையும் போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வருகிறது. முதல் வெற்றி என்ன?
அங்கே அடிமைத்தனத்திலிருந்து வருகிற வெற்றியாகும். இரண்டாவது வெற்றி என்ன? உங்களுடைய எதிராளிகளை மேற்கொள்ளுகிற ஒரு வலிமையை ஆண்டவர் தருகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு அவர்களை வேதனைப்படுத்தின பெலிஸ்தீர்களை மத்தியிலே ஆண்டவர் யுத்தம் செய்தார். பெலிஸ்தீர்கள் மத்தியிலே இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்தார் என்று சொல்லவில்லை, ஆண்டவர் யுத்தம் செய்தார். பெரிய பெரிய இடி முழக்கங்களை கட்டளையிட்டார். அப்போது அவர்கள் கலங்கடித்து போனார்கள். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பி யுத்தம் செய்து அவர்களை மடங்கடித்தார்கள். ஆகவே ஆண்டவரிடத்திலே திரும்புதலே முதல் காரியம் என்ன? மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரிடத்திலே திரும்புதல் இரண்டாவது காரியம் என்ன? மனம் திரும்புதலோடு ஜெபத்திலே அழைக்கப்படுகிறோம். ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். முற்காலத்திலே முற்பிதாக்கள் முழங்காலில் நின்று ஜெபித்தார்கள். இப்போது வர வர முழங்காலி ஜெபம் காணப்படாமல் போயிற்று. இப்போதெல்லாம் வினாடி ஜெபங்கள் தான் காணப்படுகிறது. எவ்வளவு நீ ஆண்டவர் சமத்திலே ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையிலே வளர்ச்சி காணப்படும். சகாயம் கிடைக்கும் காலத்தில் எல்லாம் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்தால் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் உன்னை ஒன்றும் அணுகாது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே முதலாவது ரிப்பெண்டன்ஸ், அதாவது மனந்திரும்பலை சொன்னேன். இரண்டாவது குறிப்பு ரிப்பெண்டன்ஸ் வித் ப்ரேயரை சொன்னேன். மூன்றாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், இவ்வாறு மனந்திரும்பி ஜெபித்ததினாலே தேவன் கொடுத்த அந்த விடுதலையினாலே நம்ம வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்களை சொல்கிறேன். அதை இந்த தலைப்பிலே ரெக்கவரி வித் க்ரோத் என்று சொல்லலாம். அதாவது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார்கள், வளர்ச்சியோடு பெற்றார்கள். பாருங்கள், தாவீது ஒரு முறை எல்லாவற்றையும் இழந்தான். மனைவி பிள்ளைகளை இழந்தான், நண்பர்களுடைய அன்பை இழந்தான். நண்பர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய திட்டமிட்டார்கள். வேதம் சொல்கிறது, தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரிடத்தில் விசாரித்தான். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை நாட்கள் பெலிஸ்தரிடத்திலே அடிமைப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தார். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். அவர்களுக்கு பூரண விடுதலையை தந்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். அவர்கள் இழந்த பட்டணங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். காத்திலிருந்து என்னென்ன பட்டணம் உண்டோ அத்தனையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டதின் மூலமாக அவர்கள் பெற்ற அந்த வளர்ச்சியை ஒரு சில குறிப்புகள் சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் மார்க்கிங் தயர் விக்டரி என்று சொல்லலாம். தங்களுடைய ஜெயத்தை அவர்கள் அடையாளமிட்டார்கள். இந்த ஜெயம் கிடைத்த உடனே சாமுவேல் என்ன செய்கிறான்? ஒரு கல்லை நட்டு வைத்து அந்த இடத்துக்கு எபினேசர் என்று பெயரிடுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 பாருங்கள். இம்மட்டும் கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார் என்று சொல்கிறார். அந்த கல்லை மக்கள் பார்க்கும் போதெல்லாம் பின் சந்ததியார் என்ன நினைவார்கள்? இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த அந்த பழைய நிகழ்வுகளை எண்ணுவார்கள். அதாவது இது ஒரு ஞாபகப்படுத்துகிற அந்த ஒரு குறியீட்டின் கல்லு தான். ஏனென்றால் பழைய காலத்தின் நிகழ்வுகளை அது மதிப்பீடு செய்து அதை உணர்த்துகிற கல்லாக இருந்தது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை நீங்கள் நினைவுபடுத்த அழைக்கப்படுகிறீர்கள். இரண்டாவதாக, அவர்கள் வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் வந்தது. அதாவது ஏராள மாற்றங்கள் வந்தது. ஒரு மனிதன் மனம் திரும்புவனானால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாமே புதிதாகும். நான் மனம் திரும்பியிருப்பேன் என்றால் என் மனம் திரும்புதல் என் வாழ்க்கையிலே, என் வார்த்தையிலே, என் அணுகுமுறையிலே காணப்படும். அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தீர் மேல் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியினுடைய மாற்றங்களை சொல்கிறேன். முதலாவது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14 வாசித்தால் பெலிஸ்தீர் மேலே அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. இரண்டாவதாக அதே அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7ஆம் அதிகாரம் 11 என்று எண்ணுகிறேன். அதிலே எமோரியர் என்கிற ஜனங்களோடு அவர்கள் சமாதானத்தோடு இருந்தார்கள். முதலாவது பெலிஸ்தீர் மேலே ஜெயம்,
எமோரியரோடு ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை, இப்போது சமாதானம் கிடைக்கிறது. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்பி ஜெபித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா தோல்விகள் மேலே ஜெயம் உண்டு. எங்கெங்கெல்லாம் பகை உண்டோ, எங்கெங்கெல்லாம் உறவு உடைந்திருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உறவு கசிந்திருக்கிறதோ அல்லது கசந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். மூன்றாவதாக, இந்த சீர்படுத்த மறுபடி திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த வளர்ச்சியிலே சிலதை சொல்கிறேன். மூன்றாவது காரியம் என்ன? சாமுவேலை அவர்கள் நியாயாதிபதியாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சாமுவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான். இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். அதே சமயத்தில் சாமுவேலை என்ன செய்கிறான்? வருடந்தோறும் எல்லா இடங்களிலும் சென்று அவன் பட்டணந்தோறும் நியாயம் தீர்க்கிறான். இதனுடைய பொருள் என்ன? ஜனங்கள் சாமுவேலை தங்களுடைய நியாயாதிபதியாக அங்கீகரித்தார்கள். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்திலே திரும்பினார்கள், ஆண்டவருடைய ஊழியனிடத்திலும் திரும்புகிறார்கள். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் திரும்பினால் ஆண்டவருடைய ஊழியர்களையும் அவன் கனம் பண்ணுவான். ஆண்டவரிடத்தில் திரும்பாத ஒரு மனிதன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மனிதர்களையும் கனம் பண்ணுவதில்லை, உதாசீனமாக எண்ணுவார். ஆகவே 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே சொன்னேன். முதலாவது ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதலை சொன்னேன். 2வது ரிப்பெண்டன்ஸ் வித் ப்ரேயர், அதனுடைய ஜெபத்தின் காரியத்தை சொன்னேன். 3வது, அப்படி செய்ததுனால ரெக்கவரி அண்ட் க்ரோத், அதாவது திரும்ப பெற்றுக்கொண்டதையும் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் திரும்ப பெறவில்லை, அவர்களும் ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே திரும்புங்கள். இதுதான் உன்னத அனுபவம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்தாரும். நாங்களும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் மனம் திரும்பி ஜெபத்தோடு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்ந்து இழந்தவைகளை திரும்ப பெற்று எங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிகளையும் ஆண்டவரை வளர்ச்சியின் அடையாளங்களையும் நாங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தத்தக்கதாக நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் தாமே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இந்த செய்தியை கேட்கிற மக்கள் தங்களை மறுமதிப்பீடு செய்து ஆண்டவருக்கென்று வாழ பலங்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.